Welcome back to the Pixel 1080. So last class நம்ம வந்து Photoshopோட basic tools பார்த்தோம். ஸோ எப்படி வந்து ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த வீடியோ செஷனில் நம்ம பார்க்க போகிற டூல் என்ன அப்படின்னா, ஒரு இமேஜ் எப்படி கிராப் பண்ணுறது, ஸோ ஒரு இமேஜோட புதுசாக அப்டேட் ஆன ஃப்ரேம் டூல் அப்படின்னா என்ன, அப்புறம் வந்து ஒரு இமேஜ் எப்படி கலர் கொடுக்க போகிறோம், அப்புறம் ஒரு இமேஜில் டெக்ஸ்ட் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நார்மலாக இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிளாஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபோட்டோஷாப்பில் வாங்க. ஸோ கிரியேட் நேம் கொடுத்துருங்க. ஸோ ஒரு கஸ்டம் ஷேப் ஓப்பன் ஆகட்டும். ஸோ ஒன்றும் பிரச்சனை, நமக்கு வந்து ஒரு கஸ்டம் ஷேப் எடுத்துக்கலாம் தாராளமாக. இப்போ வந்து நமக்கு அடுத்ததான் பார்க்க போறது என்ன அப்படின்னா, கிராப் டூல் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கிராப் டூல்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைஸ் டூல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கு. அடுத்தது வந்து கிராப் பண்றது பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபோன்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா கிராப் டூல் அப்படின்றது நார்மலாக நம்ம ஃபோன்ல யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதே பேசிஸ்ல தான் இங்கேயும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்கே பார்க்க போறத பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, ஒரு இமேஜை ஃபைல ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக ஏதாவது ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இப்போ எனக்கு இந்த இமேஜில் வந்து ஜஸ்ட் எனக்கு இந்த அன்வான்ட் திங்ஸ் தேவையில்லை, ஸோ எனக்கு இது மட்டும் ஓகே அப்படின்னா கூட நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன ஃப்ரேமில் நான் க்ராப் பண்ணேன். ஸோ உங்களுக்கு தேவையான இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடம் மட்டும் உங்களுக்கு க்ராப் ஆகிடும். ஸோ இதுதான் பேஸாக கிராப் டூலோட ஒர்க் இதுதான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ் கிராப் டூல். ஸோ இதை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் வேணும் அப்படின்னா, இல்லை எந்த ஆங்கிளில் வேணும் அப்படின்றத கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தாராளமாக கிளிக் பண்ணி, ஒரு சில இமேஜ்லாம் இந்த மாதிரி கார்னரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு ஆங்கிள் ஷேப்பாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஷோ ஆகும். இதுதான் வந்து பெர்ஸ்பெக்டிவோட டாப் பண்ணக்கூடிய அந்த டூலோட ஒர்க். இதுவே இப்போ ஸ்லைஸ் டூல் எடுத்துக்கோங்களேன். ஸோ அடுத்ததுல இருக்கக்கூடிய அந்த ஸ்லைஸ் டூல் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட் இப்படி பண்ணுறேன். ஒரு போஸ்டர் ரெடி பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து எந்த இடத்துல டைட்டில் அமையணும், இல்லை எந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு இமேஜ் வரணும், ஸோ இந்த இடத்துல ஒரு இமேஜ் வரணும், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தனித்தனியாக ஒரு ஒர்க்கிங் ஃபைலை நம்ம பிரிக்கிறதுக்காக மோஸ்ட்லி ஸ்லைஸ் டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாட் அட் ப்ரெசென்ட் வந்து நிறைய பேர் இந்த டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அது நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிடக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா புதுசாக அப்டேட் ஆன ஃப்ரேம் டூல். ஸோ ஃப்ரேம் டூல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ எனக்கு இவ்வளோ பெருசு நான் ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் பாருங்களேன், நான் இங்கேருந்து ஒரு இமேஜை மூவ் பண்ணுறேன். மூவ் டூல் யூஸ் பண்ணி இதுக்குள்ள கொண்டு வரேன். என்னோட நான் என்ன ஷேப்பில் கொண்டு வந்துடும் அந்த சைஸ்க்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஷேப் வந்து என்ன ஆகிடும். ஸோ அந்த இமேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொண்டு வரும். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரேம் டூல் அப்படின்னு சொல்றது. ஸோ இது நியூவாக வந்து அப்டேஷனாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டூல். ஸோ அடுத்த ஒரு டூல்ஸ் வந்து பார்க்குறது அப்படின்னா ஒரு பெயிண்ட் டூல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பெயிண்ட் டூலை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன ஷேப் சொன்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் பாருங்க, நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்படி ஒரு ஷேப் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பெயிண்ட் டூல்ல 2 விஷயங்கள் பார்த்தோம். ஒன்று கிரேடியன்ட் டூல் பார்த்தோம், இன்னொன்று பெயிண்ட் பக்கெட் டூல். அடுத்தது 3D ட்ராப் டூல் அப்படின்னு சொல்லி மெட்டீரியல் ட்ராப் டூல். நம்ம அது இன்னும் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம தாராளமாக பார்க்கலாம் அப்படிங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துக்கிறோம் ஒரு நியூ லேயரை கொடுத்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணேன். ஸோ இது வந்து நம்ம ஒரு கிரேடியன்ட் டூல் அப்படின்னா மோர் தென் 2 or 3 or கலர்ஸ் மேலே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் அடிப்படையில் தான் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கலர். ஸோ நான் திரும்பினாலும் ஃபர்ஸ்ட் லைன் செலக்ட் பண்ண பாருங்க, ஒரு ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல். நீங்கள் ஃபெதரை கம்மி பண்ணிக்கோங்க, 0. நான் போனாட்டி ஃபெதர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பாருங்க, ஸோ நான் கொடுத்துட்டேன். ஸோ 2 விதமான டூல்ஸ் நம்ம கிரேடியன்ட் டூல் யூஸ் பண்ணுறோம். ஒரு நியூ லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ எந்த ஒர்க் பண்ணாலுமே நியூ லேயர் நம்ம கொடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பாருங்க, ஸோ 1 or 2 or 3 கலர்ஸ் வந்து மோர் தென் 3 கலர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த டூல். ஸோ இது லீனியர் ரேடியன்ட், இது வந்து
ரேடியல் பிளர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ சிம்பிளாக பாருங்க, தெரியுதா? ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு சைடில் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தாராளமாக கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து சென்டர் ஷேப்பில் மட்டும் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ செக் பண்ணி பாருங்க. ஸோ இது ஒரு சின்ன டாட்டர் பாயிண்ட்ஸ் மாதிரி தெரியும், சின்னதாக பாருங்க. செக் பண்ணி பார்த்தா கூட நமக்கு சால்வேஷனாக தெரியும். சின்ன ட்ரையாங்கிள் ஷேப். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிரேடியன்ட் டூல் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதை தவிர்த்து நம்ம மேலே போயிட்டு இதில் ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே நிறைய பீசஸ் இருக்கும். ஸோ இந்த பீசஸில் எனக்கு என்ன கலர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணுறதா தான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் கலர்ஸாக நம்ம ஆட் பண்ணுறதா தான் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதுலேருந்து நான் கலர் மாற்றணும் அப்படின்னா ஓகே கொடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தாராளமாக மாற்றிக்கலாம். எனக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபிக் டோன் வேணும் அப்படின்னா நான் மாற்றிக்கலாம். எனக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபிக் டோன் இப்போ எனக்கு வந்து இந்த கலர் எனக்கு இந்த இடத்துல அப்டேட் ஆகும் சொல்லும். ஸோ எனக்கு அந்த கலர் எனக்கு தேவையான கலர் அந்த இடத்துல அப்டேட் ஆகிடும். சரி, இது வந்து கிரேடியன்ட் டூலில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுவே வந்து நீங்கள் பெயிண்ட் பக்கெட் டூல் எடுத்துக்கோங்களேன், ஜஸ்ட் ஒரு கிளிக் தான். ஸோ அந்த மீதி ரிமைனிங் இருக்கிற இடம் நியூ ஸ்பேசஸ் ஆகிடும். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே ஒரு ஷிஃப்ட் கண்ட்ரோல் நியூ லேயர் கொடுங்க. ஸோ இப்போ இங்கே கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து ஒரு கலர் நம்ம தாராளமாக கொடுத்துக்கலாம். சரி, எனக்கு வேற ஒரு கலர்ஸ் வேணும் அப்படின்னா இந்த கிரீன் கலர் எனக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக கிரீன் கலர்ஸ் கூட நம்ம கொடுத்துக்கலாம். சரி, இது வந்து நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம் டூல்ஸை பொறுத்தவரை. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இது வந்து மார்க்கெட் டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஷேப் கிரியேட் பண்றதை பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ ஓகே ஃபைன். ஸோ இதுல கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஷேப்ஸ் என்னென்ன டூல். ஸோ இதோட ஷார்ட்கட் பார்த்தோம் அப்படின்னா யூ அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் டூல் இருக்கும், ஸோ ரவுண்ட் ரெக்டாங்கிள் டூல் இருக்கும், எலிப்ஸ் டூல் இருக்கும், பாலிகான் டூல் இருக்கும். ஸோ இந்த டூல்ஸ் பத்தி நம்ம பார்ப்போம். இப்போ ரெக்டாங்கிள் டூல் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நான் இந்த மாதிரியான ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷேப் கிரியேட் பண்ண உடனே சின்னதாக ஒரு டைலாக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு உருவாகும். ஸோ இது வந்து எத்தனை பிக்சல்ல எனக்கு வேணும், எனக்கு பிக்சல் வேணும் அப்படின்னா நான் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது வந்து பார்டர் தான். ஸோ ஜஸ்ட் நாட் ஒரு சின்ன விஷயம், எனக்கு அந்த ஷேப்போட பார்டர் தான் இது கொடுத்துருக்கேன். ஸோ யூனியன் எனக்கு வெளியில வேணுமா, இல்லை இன்டர்செக்ட்ல வேணுமா, இல்லை அந்த இடம் மட்டும் நார்மலா வேணுமா அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் இதோட முக்கியமான ஒரு ஒர்க். ஸோ இங்கேயும் நம்ம வந்து ஹைட்டு அண்ட் வித்தை வந்து தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாற்றிக்கலாம். அப்போ ஒரு 290 அப்படின்னு கொடுக்கணும், அதோட ஷேப் மாறும். ஸோ இது ரொம்ப நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பார்டர் நம்ம இப்போ பார்டர் வந்து ரவுண்டில் வேணும் அப்படின்னா நம்ம தாராளமாக ரவுண்டில் கூட நம்ம கொடுக்கலாம். நல்லா ஜூம் பண்ணி பாருங்களேன். நம்ம இதோட பிக்சல் கூட இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு 4 பிக்சல். ஸோ எனக்கு ஒரு கட்டட் எட்ஜஸ் வேணும் அப்படின்னா கூட இந்த இடத்துல உங்களுக்கு கட்டட் எட்ஜஸ் வேணும். ஸோ ரவுண்ட் பேஸில் வேணும் அப்படின்னா கூட நம்ம தாராளமாக ரவுண்ட் பேஸில் கொடுக்கலாம். இல்லை எனக்கு பார்டர்ஸே வேண்டாம் அப்படின்னா தாராளமாக எனக்கு பார்டர்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வெக்டார் ஆர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு நான் இந்த அளவுக்கு ஜூம் பண்ணி காமிக்கலாம். இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆஃப் பிக்சல் அண்ட் ரெசல்யூஷன். இது வந்து ராஸ்டரோட காம்பினேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஓரளவுக்கு ஜூம் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் டிட்டாச்மெண்டாக தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு பட் கேப் வேணும் அப்படின்னா தாராளமாக பட் கேப். ஸோ தாராளமாக நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவலி அங்கே வந்திருக்கு, நமக்கு இங்கே ஸ்க்ரீனில் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷோ ஆகுது. ஸோ எனக்கு இந்த ஷேப் வேணும். ஸோ நார்மலாக அதில் இருக்கக்கூடிய மற்ற ஷேப்ஸ் ரவுண்ட் ரெக்டாங்குலர் டூல் இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நார்மலாக மற்ற ஆங்கிள்ஸ் ஏதாவது மூவ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மூவ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஆல்ரெடி அந்த ரவுண்டில் வந்திருக்கும், ஸோ பார்டர் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுக்கு நம்ம கலர்ஸ் வந்து கிரேடியன்ட் கலர் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், இல்லை வந்து இங்கே ஃபில் கலர் இருக்கும் பாருங்க, ஜஸ்ட் நம்ம கிரேடியன்ட் கலர் கொடுக்க முடியும் தாராளமாக இங்கேயே கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் ஷேப்பில் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக டெக்ஸ்சரையும் கொடுத்துக்கலாம். ஸோ கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ப்ரொவைடன்ஸில் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஒரு கலர் பிக்கர் யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கலர்ஸ் அவைலபிலிட்டி எல்லாமே நம்ம தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டூல்ஸும் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எலிப்ஸாக இருக்கட்டும், ஸோ இல்லை ஒரு பாலிகான் டூல்ஸாக இருக்கட்டும்,
இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அலைன்மெண்ட்டாக வரல, செக் பண்ணி பார்த்தீங்களா? ஸோ அப்போ நான் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு அலைன்மெண்ட்டாக பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கூட தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம ஷேப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் நாட் சச் அ பிக் இஷ்யூஸ். நம்ம ஒரே கிரியேஷனில் கொடுத்தா கூட நியூ லேயர் கொடுத்துக்கிறோம். நியூ கொடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு கஸ்டம் ஷேப் டூல் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஸோ இது ஒரு ஷேப் டூல். நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷேப்ஸஸ் இருக்கும். ஸோ என்ன கலர்ஸில் வேணும் அப்படின்றத நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஷேப்ஸ் இருக்குன்னா ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஐ கேன் கிரியேட் மோர் அண்ட் மோர் என்ன ஷேப்ஸ். ஸோ செக் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கேன் கிரியேட். ஸோ இதில் எந்த ஒரு ப்ராப்ளம் இப்போ எனக்கு பிளாக் கலர் வேணும் அப்படின்னா தாராளமாக ஐ கேன் கிரியேட் பிளாக். ஸோ இங்கே ஃபில் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு ஒரு பிளாக் கலர் வேணும் அப்படின்னு அந்த ஷேப்ஸ் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நமக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய ஷேப்ஸ் இதுதான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்டூலை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதை நம்ம கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டெக்ஸ்டூல் கொடுத்தோம் அப்படின்னா அது ஆக்சுவலி என்ன ஆகும் அப்படின்னா நார்மலாகவே ஒரு நியூ லேயராக தான் ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பிக்சல் 1080 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ பிக்சல் 1080 அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ப் பேஜஸாக இருக்குது. எனக்கு வந்து ஸ்மூத்தாக இருந்தாலே உங்களுக்கு இட்ஸ் 12 bit. பாருங்க ஆக்சுவலி என்னன்னா நம்ம பிக்சலோட ரேடியேஷன் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான அவைலபிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ஆகும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு டெக்ஸ்ட்ல ஸோ நம்ம கேரக்டர் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட கேரக்டரோட எல்லா ஆப்ஷன்ஸ் அவைலபிலிட்டியுமே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு ப்ரொவைடன்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம மாற்றணும் அப்படின்னு சொன்னாலும் இதுல இருந்தால் அவைலபிலிட்டி ஆகும். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் இங்கே நிறையா டெக்ஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் என்ன அப்படின்னா உங்களோட டெக்ஸ்டோட சைஸ் இல்லை டிசைன்ஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த ஒரு ப்ராப்ளம் போல்ட் இட்டாலிக் வேணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் போல்ட் இட்டாலிக். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டோட விசல்ஸ் கேட்பாங்க. ஸோ எவ்வளோ சைஸஸில் பிச்சில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. ஸோ அடுத்தது வந்து எவ்வளோ தூரம் கேப் வேணும். ஸோ இப்போ எனக்கு 18 கேப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேராகிராஃப் நம்ம கொடுக்கும்போது அப்போ யூஸ் பண்ணுறதுனா கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மீட்டிங்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா டெக்ஸ்டோட ஹைட் எனக்கு எவ்வளோ பெருசு. இப்போ நான் அதை இன்க்ரீஸ் பண்ண பாருங்க டெக்ஸ்டோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதே மாதிரி டெக்ஸ்டோட வித் எனக்கு எவ்வளோ பெருசு வேணும் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் போல்டில் எனக்கு வேணும் அப்படின்னா ஃபுல் போல்ட் இல்லை ஃபுல் கேப்ஸில் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபுல் கேப்ஸில் தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு அண்டர்லைனில் வேணும் அப்படின்னா ஒரு அண்டர்லைனில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேயே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபில் கலராக இருக்கும். நீங்கள் எனக்கு ஒரு ஃபில் கலர்ஸில் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன்ஸ் நமக்கு ஃபில் கலரில் அவைலபிலிட்டி இருக்கும். இதை தவிர்த்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம எப்படி வந்து ஸ்டோக் எஃபெக்ட், ட்ராப் ஷேடோ, ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எப்படி கொடுக்க போகிறோம். ஸோ முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்ம ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணும்போதும் லேயரை பொறுத்தவரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா தனித்தனியாக நம்ம பண்ண எல்லா ப்ராசஸுமே என்ன ஆகும் அப்படின்னா ஷோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது நார்மலாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த லேயரில் போயிட்டு ஒரு சின்ன டபுள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லேயர் ஸ்டைல் டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இது வந்து டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க. நீங்கள் வந்து ஒரு இமேஜ் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை எனி ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணாலும் இந்த எஃபெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லேயருக்கு தேவையான அந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சின்ன ட்ராப் ஷேடோ கொடுக்குறேன். ஸோ பாருங்க கிரியேட் பண்ண எனக்கு அந்த ட்ராப் ஷேடோ வந்து எனக்கு சிம்பிளிசிட்டியாக எனக்கு யூஸ் ஆகும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணும் அப்படின்னாலும் நான் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னாலும் நான் ஸ்ப்ரெட் கொடுத்துக்கலாம். சைஸ் வேணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். இல்லை இதுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஆங்கிள் வேணும் அப்படின்னா கூட நான் கொடுத்துக்கலாம். பாருங்க. ஸோ என்னோட ஃபேவரட் டோன் வந்து எப்பவுமே கொடுக்கறத என்னோட ஃபேவரட்டாக
இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அடுத்தது அவுட்டர் க்ளோ. இது கூட நம்ம ஏதாவது கலர் வேணும் அப்படின்னா கூட நம்ம தாராளமாக கலர் டெக்ஸ்டோட அவுட்டர் க்ளோ பற்றி கொடுக்கணும். அடுத்தது வந்து பேட்டர்ன் ஓவர்லே. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி ஏதாவது ஒரு பேட்டர்ன் சூஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த பேட்டர்ன் வேணும். ஸோ லைக் நம்மளோட கலர் ஓவர்லே மாதிரி தான் பேட்டர்ன் ஓவர்லே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கிரேடியன்ட் ஓவர்லே. ஸோ கிரேடியன்ட் ஓவர்லே பொறுத்தளவுக்கு எனக்கு இந்த மாதிரி வேணும், இல்லை எனக்கு வேற டெக்ஸ்ட்ல வேணும், இல்லை எனக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல வேணும். ஸோ அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக கிரேடியன்ட் ஓவர்லே நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ஸ்கேல் இப்போ ஓகே. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது கலர் ஓவர். இது ஜஸ்ட் நார்மலாக ஒரு கலர் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நம்ம ஏற்றலாம். ஒரு கலர் வேணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டெயினோட ஒர்க் என்ன அப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு சின்ன ஹார்ட்னஸ் ஆட் பண்ணுறது தான் ஸ்டெயினோட ஒர்க். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு க்ளோ. ஸோ உள்ள வந்து க்ளோ ஆகும். ஒரு லைட் செட்டிங்ஸ் மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா உள்ள வந்து க்ளோ ஆகும். எனக்கு இந்த கலர் வேண்டாம், ஒரு பிளாக் கலர்ல கொடுக்குறேன் அப்படின்னா கொடுக்கலாம், இல்லை ஒரு ரெட் கலர்ல கொடுக்கணும் அப்படின்னா தாராளமா. ஸோ அடுத்தது பெவல். ஸோ பெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ராக் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல கொடுக்கக்கூடியது தான் பெவலோட ஒர்க்கு. ஸோ இதுலேயே நம்ம சைஸ்ல ஹார்டு, ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆப்ஷன்ஸை நம்ம அவைலபிள் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக காமிக்கும். அப்புறம் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோக். ஸோ இந்த ஸ்டோக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஸ்டோக்கை பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு டெக்ஸ்டோட அவுட்டர்ல வேணுமா, இல்லை இன்சைட்ல வேணுமா, அந்த டெக்ஸ்டோட உள்ளுக்குள்ள வேணுமா, இல்லை வெளியில வேணுமா அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்க்கக்கூடியது இந்த ஸ்டோக். அதோட ஸ்கேல் வந்து எவ்வளோ பெருசு இருக்கும். எனக்கு சைஸ் வந்து ஒரு 2 பிக்சல் வேணும் அப்படின்னா அப்போ நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது தான் இந்த லேயரோட ஸ்டைல். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த லேயர் ஸ்டைல். இந்த லேயர் ஸ்டைல் வந்து இதுக்கு மட்டும்தான் அப்படின்னா கிடையாது கண்டிப்பாக. ஸோ நம்ம வேற எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் இந்த இதுக்குமே டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லேயர் ஸ்டைல் வரும். ஸோ ஒரு ட்ராப் ஷேடோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ டீடைல்ஸிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடியோ ப்ராசஸ் என்ன நடக்கும், ஸோ எப்படி வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, ஸோ ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த பிம்பிள்ஸ், ஸோ அந்த சின்ன சின்ன டாட்ஸ் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்துட்டு ரொம்ப ஈஸியான டூல்ஸ் தான். மெயில் பண்ணலாம், டைரக்ட் கமெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். அண்ட் கமெண்ட் பண்ண நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.